ஓஜஸ் மரணம். இதன் மூலம் ஒருவர் மரணத்தை தழுவுவது சரியாகுமா? மரணமே ஒரு தூக்கம் தான். இன்னைக்கு இப்போ பகலில் விழிப்புணர்வில் இருக்கும், ஆனால் இரவில் நமக்கு தூங்கும்போது விழிப்புணர்வு இருக்குதா? அந்த விழிப்புணர்வு இல்லாதது ஒவ்வொரு ராத்திரியும் மரணம் அடையும். இதை தான் அருணகிரி ரொம்ப அழகாக சொல்லுவார். வலைப்பட்ட கை மாதோடு மக்கள் என்று தலைப்பட்டு அழிய தகுமோ, கிளைப்பட்டு சூறார் உரமும் கிரியும் தொலைப்பட்டு உருவத்தோடு வேலவனே, மகா மாயை கலைந்திட வல்லபுரான் முகமாறு முடிந்தது முடிந்திலோன்னு அகமாயை என்று அயரும் சாகா மாயையில் என்று தயங்குவது. மரணம் வாழ போகிறேன்னா ஆசை இருக்குது, சாக போகிறேன்னா பயம் வருது. அப்போது இந்த சாவுன்றது எது சாகுதுன்னு தெரியாததால் இந்த பயம் வருது. உயிர் எப்பவுமே செத்ததே கிடையாது. அது செத்ததுன்னா இப்போ பிறக்க போகிறதே கிடையாது. இந்த உடல் சாகுது, நீ செத்ததே கிடையாது. நீ எப்போ உனக்கு மரணம் வரும் அப்படின்னா, எந்த ஒரு மனிதனுடைய ஆன்மாவும் எங்கே படைக்கப்பட்டதோ அங்கே போய் சேரும்போது தான் மரணம் வரும். இப்போ ஃப்ளைட்டு வானத்தில் பறக்குது, விபத்து ஏற்படுது, அது வானத்திலே நிற்குதா? பூமியில் வந்து விழுந்து போகுது. ஏன் விழுந்து போகுது? எந்த பொருளெல்லாம் பூமியில் செய்யப்பட்ட பொருளோ அந்த பொருளெல்லாம் பூமியை நோக்கி வரும். ஆகாயத்தில் எந்த பொருள் செய்யப்பட்டதோ அது ஆகாயத்தை நோக்கி போகும். அதனால்தான் நெருப்பு மட்டும் வானத்தை நோக்கி எரியும், மற்றதெல்லாம் பூமியை நோக்கி வரும். அப்போது இந்த ஆன்மான்ற பேரொளி வந்து இறைவனால் செய்யப்பட்டது, மனிதனால் செய்ய முடியாத பொருள் அது. அதுக்கு மரணம் எப்போ வரும்னா, அது எப்போ போய் எந்த யார் செய்தானோ அதில் போய் இணையும் போது தான் அந்த மரணம் வரும். அப்போது மனிதனுக்கு மரணமே கிடையாது, மனித உடலுக்கு தான் மரணம். ஒரு ஷர்ட்டு, நல்ல ஷர்ட்டு நான் தச்சு போட்டுக்கினேன், எனக்கு ரொம்ப மனம் விரும்பி போட்டுக்கிக்கிறேன், ஆசையான ஷர்ட்டு அது. ஆனால் அது கந்தலாக போகும்போது நான் போட முடியாது. அது மாதிரி இந்த உயிரின்ற பொருள் உடலுன்ற சட்டை போட்டுன்னு தெரிஞ்சுக்கினுக்குது. இந்த உடலுன்ற சட்டுக்கு எப்போ பலம் போய் அது இழக்குதோ அப்போ இந்த சட்டை போட்டுட்டு வேறு சட்டை போடுற மாதிரி தான் இந்த உயிர் உடலை எடுத்துக்கின்னு இருக்குதுமா. அதனால் ஒவ்வொரு ராத்திரியும் மரணம் அடைகிறோம், ஒவ்வொரு ராத்திரியும் பிறக்கிறோம், பகலும் பிறக்கிறோம். இறைவன் சூரியன் எப்பெல்லாம் அஸ்தமாகுதோ மனிதன் அப்பெல்லாம் சாகிறான். சூரியன் எப்போ உதயமாகுதோ அப்பெல்லாம் மனிதன் பிறக்கிறான். அதனால தான் சொன்னான், 3 நிலை மனிதனுக்கு, சராசரி மனிதனுக்கு 3 நிலை. ஆன்மீகவாதி ஞானிக்கு 5 நிலை. ஜாக்கிரதா, சொப்பனா, உறக்கா. ஜாக்கிரதானா விழிப்பு நிலை, என்ன நடக்குது ஏது நடக்குது நம்மக்கிட்ட என்ன வந்தது போச்சுன்னு பார்க்கறது, ஜாக்கிரதையாக இருக்கிறோம் நம்ம, அது ஜாக்கிரதா விழிப்பு நிலையில். உறக்கா தூக்கத்தில் தூங்கிக்கினே இருக்கிறோம், நமக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு நமக்கு தெரியவே தெரியாது. அந்த தூக்கத்திலே கனவு, இங்கே போகிறது அங்கே போகிறது, இதை பார்த்தது அதை பார்த்தது கனவு நிலை. இது 3 நிலையும் எல்லா மனிதருக்கும் நடக்கக்கூடிய நிலை. ஆனால் இதை கடந்து ஆன்மீகத்தில் பயணம் பண்ணுறவனுக்கும் ஞானிக்கும் வேறு 2 நிலை இருக்குது. துரியம் துரியாதீதம்னு 2 நிலை இருக்குது. துரியம்னா என்னன்னா தூங்காமையே தூங்கிக்கினுது. இது ஒரு குழப்பமாகவே இருக்கும். என்ன ஒன்று தூங்கணும் இல்லை மூச்சு நிற்கணும், இருந்தாலும் தூங்காத தூக்கம் தூங்குறான்னு. இப்போ நான் இங்கே உட்கார்ந்து இருப்பேன், என்னுடைய நினைவுகள் இங்கே இருக்காது. ஆனால் நான் ஆள் மட்டும் இங்கே மூச்சுக்குன்னு தான் உட்காந்துக்கிறேன். யாரோ ஒருத்தர் போனாங்க, யார் போனாங்கன்னு தெரியாது. இது தன்னை மறந்த நிலையில் இங்கே எது நடந்ததுன்னு என்னால் அறிய முடியாது. தூக்கம்ன்றது என்னால் அறிய முடியாத நிலை. அப்படிப்பட்ட தூக்கம்ன்றது மரணத்துக்கு சமமானது. ஆனால் ஞானிக்கு துரியம் நிலை, தூங்கவும் இல்லை மூச்சுன்னு இல்லை. அதனால் பத்ரகிரி ரொம்ப அழகாக சொல்லுவார், இந்த மனிதனுடைய நிலை அந்த மாதிரியான தூக்கத்தை எவன் தூங்குறானோ அவனுக்கு இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை, அமைதியாக இருக்கிறான் அப்படின்றார். அதனால் சொல்கிறார், அகங்காரம் முள்ளடிக்கு ஐம்புலனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம். அந்த மாதிரி தூங்குறவனுக்கு மனசில் துக்கம் இல்லை, அந்த மாதிரி தூங்குறவனுக்கு கெட்ட கனவுகள் இல்லை, அவன் அமைதியான மனுஷனாக வாழ்வான், ஆரவாரமற்று வாழ்வான். அப்போ அவன் மனம் அமைதியில் நிலவுது. இப்போ கரைக்கு போனோம்னா அலை உசு உசு உசுன்னு ஒரே சவுண்டு கொடுத்து அலையுது அலை. அதே நடுக்கடலில் போயிட்டா அலையே இல்லை, சத்தமும் இல்லை, அமைதியாக தண்ணி இருக்குது. அந்த மாதிரி கடல் ஓரம் நிற்கிற மாதிரி இப்போ மனிதனுடைய வாழ்வு. அதனால் இந்த ஆரவாரத்தால் அவனுக்கு துக்கம் நேர்த்து.
அமைதி போகணுன்னா நடுக்கடலில் நிற்கிற மாதிரி, அது யோகத்தால் மட்டும்தான் அந்த அமைதியை உண்டாக்கிக்க முடியும். அந்த அமைதியை உண்டாக்கிக்கணுன்னா அவனுக்கு துக்கமும் இல்லை, சந்தோஷமும் இல்லை, அமைதியாக வாழ்வான். இதுதான் வாழ்க்கையினுடைய சிறப்புமா. சொல்லுமா. ரொம்ப நன்றி ஐயா, தெளிவான விளக்கம். இதுல என்னுடைய கேள்வி என்னன்னா, இறப்பு அதுக்கப்புறம் வந்துட்டு சொர்க்கம் நரகம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது உண்மையா இல்லையா? சொர்க்கம் நரகம்னு ஒரு கம்பெனியே நடத்தலமா. நடத்தினா நான் கூட வேலைக்கு போவாங்க, வேலை இல்லாத இங்கே கஷ்டப்பட்டு நிற்கிறேன். இது ஆதியில் மனிதனை பயம்படுத்தி வாழ வச்சது. நல்லதை செய்தால் சொர்க்கத்துக்கு போவேன், கெட்டதை செய்தால் நரகத்துக்கு போவேன். நரகத்தில் எப்படி, இங்கே எக்மோர் போயிருக்கிறீங்களா, மியூசியம் இருக்குது. அந்த மியூசியத்தில் யமன் வாழற ஒரு அறை இருக்கும். அந்த அறையில் பார்த்தீங்கன்னா இந்த 10 பைசா வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிறவனெல்லாம் ஒரு ஈட்டியில் குத்தி வச்சுருக்கோம். கணவனுக்கு மனைவி துரோகம் பண்ணவங்களெல்லாம் கருவாடு மாதிரி எண்ணெய் கடாயில் போட்டு தீர்ப்பாங்க இல்லையா. மனைவிக்கு துரோகம் பண்ணவனுக்கும் கணவனுக்கும் அந்த மாதிரி தண்டனை. இதெல்லாம் எதுக்காக வச்சான்னா மனிதன் ஒரு கட்டுக்குள்ளே வாழணும், நல்லதையே நினச்சி வாழணுன்றதுக்காக பெரியவங்க எல்லாம் வகுத்து வச்சாங்க. ஒவ்வொரு மனிதனுக்கு போய் தனித்தனியாக சொல்லி கொடுத்துட்டு வர மாதிரி. இப்போ இங்கே 1000 பேர் கூடியிருக்கிறாங்க. இப்போ நான் இங்கே ஒரு வார்த்தை சொல்லும்போது இந்த 1000 பேருக்கும் தெரியும். ஆதியில் எவன் எங்கே மனுஷன் இருக்கிறான்னு தெரியாத காலம் அது. அதனால் இதெல்லாம் வகுத்து வச்சாதான் மனுஷன் கரெக்டாக வாழ்வான் அப்படின்றதுக்காக சொர்க்கம், நல்லதை செய்தால் சொர்க்கம், கெட்டதை செய்தால் நரகம் அப்படின்னு வகுத்து வச்சாங்க. ஆனால் சொர்க்கமும் நரகமும் பூமியில் தானே தவிர ஆகாயத்தில் இல்லை. ஆகாயத்தில் ஆண்டவன் மட்டும்தான் இருக்கிறான். இங்கே நல்லதை செய்தே இப்போ செத்து பிறந்தீங்கன்னா நீ நல்லபடியாக வாழ்வ. நல்லபடியாக வாழும்போது இன்னும் நல்லதை செய்தால் இன்னும் சிறப்பான வாழ்க்கை கிடைக்கும். இங்கே தீமையே செய்துட்டு செத்து போயிட்டு மறுபடியும் பிறக்கும்போது கை இல்லாத, கால் இல்லாத, கண் இல்லாத, வாய் இல்லாத, சோறு இல்லாத இதுதான் நரகமும் சொர்க்கமும் பூமிக்குள்ளே தாங்கிறத தவிர ஆகாயத்தில் எதுவுமே கம்பெனி வச்சு நடத்தலாமா. அப்போ எவ்வளோ ஆள் ஓணுங்க. உலகத்தில் எண்ண முடியாத கோடிக்கு மக்கள் இருக்கிறான். சொர்க்கத்தில் நரகத்தில் எவ்வளோ கம்பெனி வச்சுன்னு, எத்தனை கம்பெனி வைக்கணும். இதெல்லாம் மனிதனை ஒரு நல்வழிப்படுத்துறதுக்காக வகுத்து வச்சதம்மா, நிஜம் கிடையாது. சொல்லணும் சுவாமி. அப்படி சொன்னீங்க அப்படின்னா இப்போ மனித பிறவிதான் இருக்கிறதுலே கடைசி பிறவின்னு சொல்றாங்க. அப்போ அடுத்த ஜென்மத்துல இந்த ஜென்மத்தை செஞ்ச பாவங்கள்லாம் அடுத்த ஜென்மங்கிறது எப்படி, அது சாத்தியமே இல்லாத ஒன்றா இருக்கிறது. மனித பிறவி கடைசி பிறவி அப்படின்னுட்டு எதுக்கு சொன்னாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். மனித பிறவி கடைசி பிறவியாக இருந்ததுன்னா கடவுள்ன்றதே ஒன்று தேவை கிடையாது. உனக்கு தான் கடைசி பிரிவு வச்சேன், நீ நேராக அடுத்தது கடவுள்கிட்ட தானே போகிற. அப்புறம் கடவுள் என்னத்துக்கு தேவையே இல்லை. நீ கும்பிட்டாலும் கும்பிடலாம் கடவுள்கிட்ட தானே போகிற. அப்புறம் கடைசி பிறவின்னு அங்கே போயிடலாம். கடைசி பிறவின்றது இங்கே பிறவி இல்லை. புல் பூண்டு கல் முள் எல்லாத்தையும் கடந்து நாய் நரி இதிலெல்லாம் வாழ்ந்து கடைசியாக வந்திருக்கிற. இந்த உடல் அமைப்பு எதுக்காக வந்திருக்குன்னா இறைவனை தேடுறதுக்காக வந்துக்கிற. இறைவனை தேடிட்டால் கடைசி பிறவி. மனிதனா வாழ்ந்துட்டா தெரியும் மறுபடியும் 1ஆம் கிளாஸ் படிக்க போயிடணும். அதனால் இதெல்லாம் தாண்டி வந்துக்கிற. இப்போ இது கடைசி பிறவி. இப்போ தான் நீ இறைவனை பிடிச்சிக்கணும். அதனால் தான் இந்த உடல் அமைப்பு இருக்குது. மற்ற உலகத்தில் எந்த ஜீவராசிக்கும் இந்த உடல் அமைப்பு கிடையாது. நேற்று கூட ஒருத்தர் என்ன கேள்வி கேட்டிருந்தாரு, எல்லாத்துக்கும் மூலாதாரம் இருக்குதா அப்படின்னு. மூலாதாரம்ன்ற ஒரு பொருள் மனிதனை தவிர வேறு எந்த ஜீவராசியும் கிடையாது. மூலாதாரம்னு இருக்கிறதால தான் மனிதனுக்கு மதம் வேற வேறவா இருந்தாலும் எல்லா மதத்துலையும் ஒரு கடவுள் வழிபாடு உண்டு. கடவுள்னு ஒன்று கும்பிட்டே ஆகணும். எல்லா மதத்துக்காரன் உலகத்தில் இருக்கிற மனுஷன் அத்தனை மனுஷனும் மதங்கள் வேறு வேறுவா இருக்கும். ஆனால் கடவுள்னு ஒன்று தேடி ஆகணும். காரணம் என்னன்னா அந்த மூலாதாரம் இருக்குன்னு தான். இல்லைன்னா உலகத்தில் இருக்கிற சிங்கம் புலி எல்லாம் கூட கடவுளை தேட ஆரம்பிச்சிடும். அந்த ஒரு பொருள் இருந்தால் மட்டும்தான் கடவுளை தேடுவான். அந்த ஒரு பொருளுக்கு இது மனுஷனுக்கு மட்டும்தான், மற்ற ஜீவராசி இல்லை. அதனால் இந்த மூலாதாரம் இருக்கிறதால மனுஷனுக்கு மனம் இருக்குது, மற்றதுக்கு உயிர் இருக்குது இல்லையா. அதனால் அடைய முடியாது. நீ இந்த பிறவி, நான் இங்கே என்ன சொல்லிக்கிறேன், அற்புதமான பிறவி மனித பிறவி. இந்த பிறவியில் ஆண்டவனை தேடுங்க. தீமையெல்லாம் இந்த உலகத்தோட விட்டுடுங்க. நன்மையை செய்து இறைவனை தேடுங்க. அதுதான் உங்களுக்கு முக்தி மோட்சம் அப்படின்னு சொல்கிறேன். அதை நான் செய்ய மாட்டேன், நான் வாழற மாதிரி தான் வாழ்வேன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? ஒன்றும் தடுக்க முடியாது. அவன் விருப்பம். துன்பம் வரும்போதும் அவன் தான் அனுபவிப்பான், நமக்கு பாதிக்காது. அதனால் நன்மையை மட்டும் நம்ம சொல்லுவோம், உண்மையை மட்டும் சொல்லுவோம்.